Hi, Challenges Sports and Studies viewers. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மல்டிபிள் இருக்குது. ஸோ ரெண்டு ஒரே டேபிள் அடிக்க முடியுமான்னு பார்த்துட்டு சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். மல்டிபிள் இருக்குனால இதே டிவைட் இருக்குது அப்படின்னா ஸோ சிம்பிள் 4/2 அப்படியே போட்டுங்க. இந்த டிவைடில் இருக்கிறத மல்டிபிளாக மாற்றுங்க. அப்போ என்ன பண்ணணும், இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் கீழே இருக்குது மேலேயும் மேலே இருக்குது கீழே இருக்கீங்கன்னா சிம்பிள் அவ்வளோ முடிஞ்சு கரெக்டுங்களா. ஸோ இப்போ இருக்குது. ஸோ இதே தான் சிம்பிள். அதே மாதிரியே இதை அடிச்சிட போறீங்க அவ்வளோதான். ஸோ டிவைட் வருது அப்படின்னா ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டா நீங்கள் எப்பயுமே மல்டிபிள் வந்துடும். உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்த மாதிரியே நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சிம்பிள் அவ்வளோதான். இப்படி வந்து நிறையா டிஜிட் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுறது, டிவிஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதே ஃப்ராக்ஷன், அடிஷன் சப்ராக்ஷன், ஃப்ராக்ஷன் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ சிம்பிள் அவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன் கரெக்டுங்களா. பழைய வீடியோவில் இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இருக்குன்னா இது ஒரு தனி குடும்பம், ஒரு தனி டேம். நடுவில் இது அடிஷன் சப்ராக்ஷன் வந்துருச்சுன்னா இது தனி டேம், இது தனி டேம்னு அர்த்தம். ஓகேங்களா. மல்டிப்ளிகேஷன் தான் இதெல்லாம் ஒரே டேம். நடுவில் அடிஷன் சப்ராக்ஷன் வந்துச்சுன்னா அது வேற டேம்னு அர்த்தம். ஓகேங்களா. இப்போ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஸோ 4 1 4 4 1 4. ஸோ இது ரெண்டும் ஒரே டேபிள் வரும். அடிச்சா 1x. ஓகே. இப்போ இது என்ன வரும், 3/6 ப்ளஸ் இருக்கு ப்ளஸ் இந்த டேபிள்லாம் சிம்பிளிஃபை பண்ணிச்சு. கடைசி என்ன வந்துருக்கு 1/6. ஸோ சிம்பிள். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃப்ராக்ஷன் பொறுத்தளவுக்கும் கீழே ரெண்டு டேம் ஒரே மாதிரி இருந்தால் என்ன சைடு இருக்கோ அதை அப்படியே மேலே பண்ணிக்கலாம். இன்கேஸ் கீழே ரெண்டு டேம் வேற மாதிரி இருந்தால் அது எல்சிஎம் எடுக்கணும். அது உங்களுக்கு என்னன்றது எப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் சொல்லுவேன். ஸோ இப்போ சிம்பிள் கீழே இருந்தால் ஒரே மாதிரி இருக்குது, அப்போ 6. ஓகேங்களா. இப்போ மேலே வந்து அப்படியே ஆட் இருக்கா, அப்படியே ஆட் பண்ணிக்க அவ்வளோதான். ஸோ இது வழக்கமாக இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2/3 தான் ஆன்சர். அதே மாதிரி இது பாருங்க, கீழே இருந்தால் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு 3 காமன் எடுத்துப்போம். அதே மாதிரி மேலே வந்துட்டு அது ப்ளஸ் இருக்குது. ஸோ நார்மலாக சப்ராக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் வந்து 23/3 வந்துடும். அவ்வளோதான். கீழே அதே மாதிரி பாருங்க, அதே தான் 3 காமனாக இருக்குது. இங்கே சப்ராக்ட் இருக்குது, அப்போ மைனஸ் பண்ணால் 9. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ சிம்பிள் சொல்லியிருக்கேன். கீழே வந்து ஒரே மாதிரி இருந்தால் நீங்கள் நடுவில் ஆட் இருக்கோ சப்ராக்ட் இருக்கோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். பட் மல்டிப்ளிகேஷனில் நம்ம சிம்பிளிஃபை தான் வழக்கம் போல. ஓகேங்களா. டிவைடுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். டிவைட் இருந்தால் இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டா இதை மல்டிபிளாக மாற்றிக்கலாம். எப்பயும் போல நீங்கள் மல்டிபிள் மாற்றிட்டு சப்ராக்ட் பண்ணிப்பீங்க. ஸோ இதுதான் ஃப்ராக்ஷனுக்கு. இதுக்கு அடுத்து வந்து கீழே இருந்து வேற மாதிரி இருந்தால் நம்ம எப்படி அது ஒரே மாதிரி வர வச்சு அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணணும் அப்படின்றது எல்சிஎம் யூஸ் பண்ண அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் போடுவேன். பாருங்க. தேங்க்யூ. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை பைமோட் ஆப். இங்கே வீட்டுக்கு தேவைப்பட்ட பொருள் எல்லாமே எம்ஆர்பியோட கம்மி விலையில் கிடைக்கும். இது போல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.